ஹே ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னக்கா ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்னா ரொம்பவே சாரிங்க. நான் ரொம்ப எக்ஸ்கியூஸ் கேட்குற மாதிரி இருக்கு. இன்னும் 2 நாளில் ஒரு மெயினர் ஆப்ரேஷன் தான் சொல்றாங்க. பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு தொண்டை கீழே வந்துட்டு ஒரு தைராய்டு கிளாண்டுக்கு மேலே ஒரு லைட்டாக ஒரு கட்டி மாதிரி ஒன்று இருக்கு. நான் போய் நார்மலாக ஏதாச்சும் மருந்து கொடுத்துட்டு கரைச்சிருவாங்க அப்படின்னு தான் நினச்சி போய் காமிச்சேன். இல்லைம்மா, அது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மெயினராக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கொஞ்சம் அலையிற மாதிரி இருந்துச்சு. அதனால வீடியோ வந்துட்டு கன்டினியூஸாக போட முடியல. சப்போஸ் அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க, இந்த மெயினர் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு வாய் போட்டு குழப்ப முடியாதுல்ல, கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் க்யூர் ஆகிடும்னு நினைக்கிறேன். 2-3 நாளில் சரியாயிடும் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நிற்பான். ஹீரோயின் வந்துட்டு கதை சதிட்டு போயிடுவாளா. ஹீரோக்கு என்ன பண்ணே தெரியாது. அந்த இடத்த விட்டு நடந்து வந்துடுவான். அப்போ ஹீரோயின் வந்து எட்டி பார்க்குறா, போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறான். ஹீரோ என்ன பண்ணுறான், அவங்க வீட்டு வாசலில் தான் நிற்கிறான். பார்த்தீங்கன்னா லாயர்லேருந்து கால் வருது, டின்னுக்கே தான் கால் வருது. அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, எங்கே போயிட்டேன், நம்ம கம்பெனி நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அது பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு சீஃப், ஒரு ஆள், பெரிய ஆள் ஏதோ வராரு போல், பொலிட்டிஷியன்ஸ். ஸோ அவரெல்லாம் மீட் பண்ணணும். நீ ஆஃபீஸ்க்கு வருவியா மாட்டியாக்கும் போது, ஓகே நான் வரேன், ஈவினிங் வந்துட்டு உங்கள் அப்பா வர சொல்லி மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்களோட கிளப்பை தான் காட்டுறாங்க, ஹோட்டல்லாம் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்காங்கல்ல, அந்த 2 பேரும் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஜெனியும் இந்த ராங்கிறவரும் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் அப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பாங்க. இந்த ராங்குங்கிற வந்துட்டு ஓல்டு கஸ்டமரை வந்துட்டு கேர் எடுத்துப்பா போல. இந்த ஜெனிங்கிற வந்து புதுசாக வந்திருக்கா போல. அவள் வந்துட்டு இப்போ புதுசாக யங்ஸ்டர் கிட்ட வந்துட்டு ரொம்ப ஜெல்லாயிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கும் சண்டை வருது. அங்கேயே வந்துட்டு ராங் வந்து ஜெனி வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, நான் பார்க்குறப்பலாம் என்ன சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் வந்து ஸ்டாப் பண்ணுறான். இந்த மாதிரி என்னோட கம்பெனிக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்க அப்படின்னு தான் ஹீரோ சொல்லுவான். இவங்க எப்படி வந்துட்டு சண்டை போடுவாங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக சண்டை போடுவாங்க, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு. அப்போ ஜெனி பார்த்தீங்களே, உங்க கண்ணு முன்னாடியே பார்த்தீங்களே என்ன எவ்வளோ ஹர்ட் பண்ணான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்துட்டு ஹீரோவை போய் டச் பண்ணிட்டு நிற்பா. நீ என்ன ஹீரோவை டச் பண்ணுறன்னு சொல்லிட்டு இவ பிடிச்சி இழுத்து விட்டு இவ போய் ஹீரோட்ட நிற்பா. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இவளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி 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 குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்லுவானா, இங்கே இருந்து பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஃபர்ஸ்ட் என்னோட ஆஃபீஸ் புக் வந்துட்டு ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு போயிடுவான். என்னத்தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அப்பதான் சொல்றாங்க, ஜெனி என்ன சொல்றான்னா, நான் வந்து இப்போ புதுசாக வந்து எங்க கஸ்டமர்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன், உங்க அப்பா வந்துட்டு எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் என்னதான் வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க, இவங்கள கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த ஜெனிங்கிற வந்துட்டு நான் தான் பண்ணுவேன், இப்போ இருக்க எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குமே நான் தான் வந்துட்டு இன்வால்வ் ஆகுவேங்கிறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்லுறாங்க, நான் வந்துட்டு அப்பலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு சீனியர் எம்ப்ளாயி, இவன் நான் மதிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்போ ஹீரோ தான் வந்துட்டு இங்கேயுமா வந்துட்டு சண்டை போடுவீங்க, ஃபர்ஸ்ட் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் ஸ்டாப் பண்ணுறான். இங்கே பாருங்க, நீங்கள் வந்துட்டு சீனியர் எம்ப்ளாயி, உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு வேற கம்பெனி இருக்கும், இல்லைன்னா வேற ஒரு ஒர்க் இருக்கும். இப்போ ஜெனி தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா புதுசாக அந்த எம்ப்ளாயி, அந்த மாடலுக்குலாம் வந்துட்டு புதுசு புதுசாக இருக்கவங்க தானே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்துட்டு வேற மாதிரி ஒர்க்ல இருந்தா பாருங்க, எங்கள் கம்பெனிலே நிறைய ஒர்க் இருக்கு, வேற ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க. இப்போ வர ரீசெண்டாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு ஜெனியே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ராங்குங்கிறவங்களுக்கு வந்து கோவம் வருது. இதை பாருங்க, புரிஞ்சுக்கோங்க, இதான் என்னோட ஆர்டர்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறான். இங்கே இருக்க ஜெனி என்ன நினைச்சுக்கிறான்னா, ஓகே ஹீரோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சீசியா வந்து வளைச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கனவு கண்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்றான்னா, ஒரு கிளப் மாதிரி இருக்கு, அதை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லாயரை வந்து வர சொல்லியிருப்பாங்க, லாயரோட அப்பாவை. அவர் வந்து கேட்கறாரு, என்னதான் வந்துட்டு வேலைக்கெல்லாம் வர வேணாம்னு சொல்லிட்டு ஏன் எனக்கு கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாரு. என்ன அங்கிள் கோச்சிக்கிறீங்க, உங்களை ஏன் நான் வேலைக்கு வர வேணாம்னு சொன்னேன்னா, நீங்க இதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகுங்க, ரெஸ்ட் எடுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க, ஏன் இன்னுமே வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டீங்க, அந்த உங்க பையன் வந்து தலையெடுத்து நடத்துறானே, அது மட்டும் தான், அதுக்காக தான் நான் சொன்னேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், இந்த மாதிரி பிம்முக்கோ எங்க அப்பாவுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அவங்களுக்குள்ள என்ன பாசிட்டிவ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் லாயர் வந்து பெருசாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த பிம்முங்கிற லேடி வந்துட்டு ஏன் எங்க அப்பாவையும் என்னையும் வந்து வெறுக்கிறாங்க, அவங்க பொண்ணு கூட என்கிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்களே, என்ன பாசிட்டிவ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆனால் அதுக்கு அவர் எதுவுமே பெருசாக சொல்லிக்க மாட்டேங்கிறாரு. சரி நீங்க சொல்லாட்டி பரவாயில்ல, நான் கண்டிப்பா வந்து கண்டுபிடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆர்டர் அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி 500 மில்லியன் வந்து எழுதி வச்சிருக்காங்க, நீங்க சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோ என்னதான் காட்டுறாங்க, அவங்க ஃபேமிலி எல்லாமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் இருக்கான அவன், அப்புறம் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபேமிலியா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் வெஷல் வாசல வந்து கழுவி வச்சுட்டு இருக்கும் போது இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கால, அவ வந்து ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். ஹீரோட ஃப்ரெண்டு வந்து கேட்கறா, இந்த மாதிரி நேற்று ஒரு பையனை பார்த்தனே, அது யாரு, அந்த பணக்கார வீட்டு பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா, அந்த சியா அவரோட பையன் தான். ஓ அப்படியா, நான் பார்த்தேன்,
பார்க்கும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு ஆமாம்மா ஹேண்ட்ஸமா தான் இருந்தாரு. ஆனா ஏன் அவங்க உங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா ஏன் பேச வேணாம்னு சொல்றாங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? அது சியாக்கும் உங்க அம்மாலாம் ஆல்ரெடி தெரியுமாங்கும்போது இவங்களுக்கு எல்லாருமே தெரியுது. பட் இவங்க என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு பேசும்போது என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்னன்னு தெரியல, எங்க அம்மா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா அந்த ஆளை பார்க்கும்போது இப்படி பிஹேவ் கோவப்படுறாங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கானா, அவன் என்ன பண்றான்னா இங்கதான் ஹீரோயின் வீட்டு வாசல்ல தான் வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோயின் வீடு எப்படி இருக்கும்னா கீழே வந்து சலூன் இருக்கும், மேலதான் நம்ம ஹீரோயின் வந்து தங்கியிருப்பாங்க. சோ இவன் என்ன பண்றா, மாடியே பாத்துட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா பால்கனி மாதிரி இருக்கு. அப்படியே பாத்துட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பண்றது, எப்படி இவ்வளவு கரெக்ட் பண்ணனே தெரியல. சோ உட்காந்துட்டு பாத்துட்டு இருப்பான். நம்ம என்ன பண்ணுவானா, குளிச்சுட்டு அவள் ட்ரெஸ் வந்துட்டு காயும். ஸோ அவள் அந்த ட்ரெஸ் எடுக்க வருவா. அப்படியே டவல் மட்டும் கட்டிட்டு வந்திருப்பா பால்கனிக்கு. அது ரொம்ப நைட்டு மிட் நைட் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்திருப்பா. அப்போ அங்க வந்துட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சிருப்பாங்களா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு அவள் ட்ரெஸ் எடுத்துட்டு போகும்போது டக்குன்னு ஏதோ சவுண்டு வரும். என்ன சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் தெரியாம தட்டி விட்டுருப்பான் ஏதோ விஷயத்த, அங்க இருக்க திங்ஸை. சரி நீ எட்டி பார்க்கும் போது அங்க யாரோ இவ போய் நொழிஞ்சுப்பான் ஹீரோ. இவன் வந்துட்டு ஓகே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளார போயிடுவான். உள்ளார போயிட்டு ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும், அங்கதான் வந்துட்டு அங்க மிரர் இருக்கும் போல. மிரர்ல வந்து தலையில வந்து ஹேர் எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ வந்து பாத்துட்டு இருப்பான். இங்க இருந்து அப்படியே வியூ வந்துட்டு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அப்படியே பாத்துட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான். ஹீரோ என்ன பண்றான், டவலை தான் ரிமூவ் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறா போல. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணா, ஒரு ஆர்வத்துல போவானா, அப்போ வந்து இது இடிச்சிருவான். அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, ஐயோ யாரும் இருக்காங்க போல சொல்லிட்டு ஸ்கிரீனை மூடிட்டு போயிடுவா. ஹீரோ வந்துட்டு ஐயோ போச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி, ஒரு நல்ல சீனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தள்ள தட்டிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ராங்குங்கிறால அவ வந்துட்டு இங்க வந்திருப்பா. வந்து எப்படின்னா ஹீரோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. அங்க பாத்தீங்கன்னா அத்தை தான் வருவாங்க. நீ எதுக்கு வந்துட்டு என்னோட பையனை பார்க்கணும், பையன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க, அண்ணன் பையனை எதுக்கு பார்க்கணும், ஒன்னெல்லாம் யாரு இங்க உள்ள விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. நீங்க என்ன பேசுறீங்க, நான் சியாவோட பழைய எம்ப்ளாயி, எனக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் ஒண்ணு உண்டு. அது இருக்கட்டும், நீங்களே உங்க ஹஸ்பண்ட் இல்லாததுக்கு அப்புறம் இங்க தானே வந்திருக்கீங்க, டைவர்ஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல, நீங்க இங்க தானே வந்துட்டு இருக்கீங்க, சியாவோட டைவ்ல தானே வாழ்றீங்க, உங்களுக்கு என்ன வேலை, நீங்க இதை விட்டு நாய் மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாஷா பேசிடுவா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரும்போது மேட் தான் தடுத்து அவங்க வெளியே அமுச்சு விட்டுருவாங்க. பாருங்கம்மா இப்படியே பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஐயா பின்னாடி எல்லாரும் வந்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணை பார்த்து நீங்களே பார்த்து வைங்க அப்படின்னு அந்த மேடு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ்ல ஒரு பொண்ணு இருக்கா போல, அவளுக்கு வந்து கால் பண்ணாங்க. அவ பேர் ஃபா. ஸோ ஃபாக்கு வந்துட்டு ஃபாவை தான் அவங்களுக்கு யோசிக்க தோணுது. அந்த ஃபாவை தான் காட்டுறாங்க. அந்த ஃபா என்ன பண்றான்னா வீட்டுக்கெல்லாம் அடங்க மாட்டேங்கிறான், நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கிறான். இப்பதான் காலேஜே படிச்சுட்டு இருக்கா போல. அந்த அவங்களுக்கு தான் கால் பண்றாங்க. நாளைக்கு உன்னை மீட் பண்ணலாமாமா, எப்ப நீ இங்கிலாந்துல வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கண்டிப்பா ஆன்ட்டி வரேன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. அவ வந்தோடனே சாரி ஆன்ட்டி, என்னால வந்துட்டு ஃபியூனருக்கு வர முடியல, நான் நேற்று தான் வந்துட்டு இங்கிலாந்துல இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்றா. உனக்கு எப்படி போகுது, உன்னோட ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுதுங்கும் போது ஏதோ நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்களுக்கு என்னன்னா சரி இந்த பொண்ணை வச்சு நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுலயுமே இவங்களுக்கு என்னன்னா, நம்ம எப்படி இந்த சொத்தை வெளியே போக கூடாது, நம்மக்குள்ளேயே சுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஒரு நோக்கம். அப்போ அவங்க கேட்கறா, எதுக்காண்டி கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பொண்ணு கேட்கறாள. அப்போ வந்துட்டு ஆர்டர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோ வந்திருக்கா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படியா ஹீரோ வந்திருக்காரா, எனக்கு ஹீரோ ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும், ஹீரோ வேற மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. இந்த பாரு உனக்கு நல்ல சான்ஸ் இருக்கு, ஹீரோ உனக்கு பிடிக்கும்னு சொல்றல, நீ ஏன் பழகலாம்ல, ஹீரோ கூட டேட்டிங் போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இவ இன்னுமே இப்பதானே காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, சின்ன பொண்ணு தானே. அவ சொல்றா, ஹீரோ வந்துட்டு என்ன வந்து பாப்பாரா, நான் வந்து சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இதுல என்ன இருக்கு, நீ பார்க்க ரொம்ப பிரட்டியா அழகா இருக்க, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, ஏன் என் பையன் பார்க்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இருக்கலாம் மேபி அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் பேசுறா. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு, இங்க பாரு உன்னை பார்க்க ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க, வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிடுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். இப்படியே கேட்டுட்டு இருந்தா என்ன சரி, வா பூல் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு பூல் கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. போனா அந்த பொண்ணு தான் வந்துட்டு அப்படியே கிளாமரா குளிச்சுட்டு இருக்குது. இது எல்லாமே இந்த அத்தை வந்துட்டு பண்ண விஷயம் தான். குளிச்சுட்டு அந்த பொண்ணு வருது. இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த டவல் அந்த மேல உள்ள போத்திப்பாங்கல்ல, சோ அதை வந்துட்டு கொடுக்குறாங்க. ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான், யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அவளும் மேல வர, அவளை பார்க்க ரொம்ப பிரிட்டியா அழகா இருக்கா. ஹீரோ அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கா, அவளே தான் பாத்துட்டு இருக்கான் ஹீரோ. அப்போ வந்து கேக்குறாங்க, யார் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, உனக்கு ஞாபகம் இல்லையா, டூன் அங்கிளோட பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அந்த பொண்ணா, நான் சின்ன வயசுல பார்த்தேன், ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டாங்க, ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். இல்ல நான் கொஞ்சம் படிச்சுட்டு தான் இருக்கேன், இப்போ ஒரு வெக்கேஷனுக்காக வந்திருக்கேங்கும் போது ஹீரோ வந்துட்டு பாக்குறான்.
பரவாயில்லையே இவ்வளோ ப்ரிட்டியா அழகாயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்குறான். இவங்களாம் சின்ன வயசுல வந்துட்டு பார்த்துருப்பாங்க, இந்த சின்ன வயசுல ஒன்றா விளையாண்டுருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஃபேமிலியில், அந்த மாதிரி போல. ஸோ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறான். அந்த ஃபாங்கிற பொண்ணுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி பேசுறதெல்லாம். சரிப்பா, நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வா என் பேசலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசுறாங்க. எப்போ இங்கிலாந்துல வந்த, உனக்கு அங்கெல்லாம் ஸ்பேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காமனா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே ஃப்ளோல நடந்து போயிட்டு பேசிட்டு இருக்காங்களா. இப்பதான் வந்துட்டு அத்தைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா, நம்ம போட்டது வந்துட்டு ஓகே, இவளை வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோ கேட்பான், ஏன் நீ இவ்வளோ அழகா ப்ரிட்டியா அழகா இருக்கே, நீ வந்து மாடலிங் வந்து ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். யார் நான் மாடலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபா சொல்லும். ஏன் வராது, நீ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அத்தையும் வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நீ வா என்னோட கம்பெனில ஒர்க் பண்ணு, அது எனக்கு மட்டும் மாடலா பர்சனல் மாடலா வந்துட்டு ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இவங்க ஹோட்டலுக்குலாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் கேட்கறான். உடனே வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நீ பார்க்க ரொம்ப ப்ரிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கீழேந்து மேலே வரைக்கும் அவளை வந்து கண்ணாலே ஸ்கேன் எடுத்துட்டு இருக்கான். உடனே அவளுக்கே கொஞ்சம் குச்சமா இருக்கு. அவ என்ன பண்றா, அந்த டவல் எல்லாம் போட்டு மறைச்சிக்கிறா. சரி வரல, ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். ஓகே ஓகே அப்படின்னு சொல்றா அந்த பொண்ணு. சரி, ஹீரோ ஒரு அந்த பொண்ணு இன்ட்ரெஸ்டா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த பொண்ணை வச்சுட்டு இவன் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கான். இவ்வளவு மாடலா வந்து போட்டோஷூட் வந்து வீட்டுல எடுக்கலாம். அதுக்கு ஹேர் இது சம்மந்தப்பட்ட அந்த டிசைன் எல்லாம் பண்றதுக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் செலவுல நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட பேசிட்டு இருக்கான். லாயர் வந்துட்டு தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, இப்படி பண்ணா மட்டும் அவங்க லவ் பண்ண போறாங்களாங்கும் போது, இல்ல நாங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கு இதே கிடையாது, அவங்க அம்மா நினைச்சு அவ பயந்துட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் அந்த வீட்டை விட்டு அவ வெளியே வரணும், அப்பதான் நான் மீட் பண்ண முடியும், எனக்கு என்னோட சொத்து வேணும், அதுக்கு அவ கண்டிப்பா எனக்கு கல்யாணம் பண்ணா மட்டும்தான் அவகிட்ட சைன் வாங்க முடியும், அவன் நம்பிக்கை பெறணும் அப்படின்னா நாங்க 2 பேரும் பழகணும், அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளானே வச்சிருக்கான் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றதை மட்டும் செய்யிட்டின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இவனுக்கு சுத்தமா பிடிக்கல இவன் பண்றதெல்லாம். ஆனா வேற ஆப்ஷனே இல்ல, மாட்டாமைய போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போய் வில்லதனமா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க அந்த ஃபாதா காட்டுறாங்க. இங்க அத்தை கொஞ்சம் எப்படி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்க போற, அழகா இருக்க போற, மாடலாக போற. அது மட்டும் இல்லாம எங்க பையன்கிட்ட அவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு சொத்து இருக்குன்னு நிறைய வந்து சொல்லிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்துட்டு கனவு காண ஆரம்பிச்சிடுறான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும், இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்து ஹேர் ஸ்டைலிஸா வரணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, மாடலிங் பண்றதுக்கு, மாடலுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் போவேனா, நீ வந்துட்டு கடையில இருக்க ஒர்க்கே பாருங்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். சரி நம்ம பொண்ணு கேட்கறாளேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஹீரோக்கு வந்துட்டு இவ்வளோ இது இருக்காமா, இவ்வளோ சொத்து இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியல, இப்பதான் தெரியுது, நல்லாதான் போச்சு, நான் ஹீரோ வந்துட்டு லவ் பண்ணலான்னு இருக்கேன், ஏன்னா நான் நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன், நிறைய திங்ஸ் வேணும், நிறைய லக்ஸுரியா வாழணும் அப்படின்னா ஹீரோ மாதிரி ஒரு ஆள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பாத்துக்கலாம் இந்த அத்தையை அப்புறம் ஓரக்கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் லாயர் வீட்டுக்கு வந்தால் வீடே வந்து தலைக்கிற மாதிரி இருக்குது, ஒரு பக்கமா எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அப்படின்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. லாயர் வந்து கேட்கறாரு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆமா, ஹீரோயின் வேற வீட்டுக்கு வரால, சோ அந்த வீடு அப்படியே பெருசா காட்டணும். பொதுவா அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் பெருசா ரிச்சா இருந்தா ரொம்ப பிடிச்சிரும், ஈஸியா வலையில விழுந்துருவாங்கல்ல. சோ அதுக்கு தான் அந்த வீடு ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணணும், இந்த வீடை சுத்தி காட்டணும். அதுக்கப்புறம் என்னோட பெட்ரூம் கழிச்சிட்டு போகணும், என் பெட்ரூமை காட்டும் போது லாயர் என்னது பெட்ரூம் ஆகும்போது, ஆமாம்மா என் பெட்ரூம் கழிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கதான் போட்டோஷூட் நடக்க போகுது, அங்க வியூ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி பேச்சை மாத்திட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டுக்கு வரா. அது ஹீரோ வீடுலாம் தெரியாது, என்ன இவ்வளவு பெரிய வீடா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோ இவ்வளவு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ தான் வந்து வெல்கம் பண்றான். ஹீரோ பார்த்தனுமே ஹீரோனுக்கு ஷாக்கு, நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா இது நம்ம வீடு தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கூப்பிடுறான், வெல்கம் பண்றான். உடனே ஹீரோன் கேட்கறான், அப்போ நீங்க ட்ரிக்கியா பிளான் பண்ணி தான் இங்க வர வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கறான். இது ட்ரிக்கியா, ஏன் அப்பெல்லாம் பேசுனீங்க, அந்த மாதிரிலாம் பிளான் போடல, உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்குறேன், அவ்வளவுதான், என்னோட கம்பெனியோட மாடலுக்கு நீ மேக்கப் பண்ண போற, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான். ஆனா ஹீரோ நல்லா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இல்ல ஏதோ நீங்க ட்ரிக்கியா பிளான் பண்ணி தான் இங்க வர வச்சிருக்கீங்க போது நான் அதெல்லாம் ஒன்றும் பிளான் பண்ணல, நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன் உங்க அப்பா எங்க அப்பா எல்லாருமே க்ளோஸ் தானே, நீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். ஆனா ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி சந்தேகத்தோடு தான் பாக்குறான். இந்த பார்வை தான் வேணாங்கிறது, வா வீட்டுக்குள்ள போலாம், வந்து பாரு வீடுலாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு, வாங்க வெளியே நின்று பேசினா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு வர சொல்றான். வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறான். அது கையை பிடிச்சி கூப்பிட்டு பாக்குறான்னா அவனை ஹீரோயின் வந்துட்டு விடுங்க என்ன டச்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு எடுத்து விடுறான். ஆனா ஃப்ரெண்ட் இருக்கல, அவளுக்கு ஹீரோட அப்ரோச் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியே பார்த்துட்டு இருக்கா. லாயரா கண்டிப்பா இந்த பொண்ணை அவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் மடங்க மாட்டாங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு கிவ் அப் பண்ற மாதிரி இல்ல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க உள்ளார போங்க, எதுக்கு இவ்வளவு ஹெவியான திங்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெட்டி இருக்கும்ல, சோ அந்த இதை வந்துட்டு வாங்குறான்.
ஹீரோயின் வந்து கொடுத்துட்டு அப்படியே உள்ளார போறா. அவளுக்கு கொஞ்சம் இஷ்டமே இல்லை இந்த உள்ள போவா. ஆனா ஃப்ரெண்ட் இருக்கால, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய வீடா, இவ்வளவு பெரிய இடமான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே ரசிச்சு வந்துட்டு இருக்கா. அப்ப லாயர் வந்து சொல்றாங்க, என்னமோ நீங்க பிளான் பண்றீங்க சார், அது நடக்காதுதான் அப்படின்ட்டு இவன் சொல்றான். ஏன்டா நீ வேற, நான் கண்டிப்பா நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு உள்ளார போறான். உள்ளார போனதுக்கு அப்புறம் வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் கேட்கறான், எங்க கிளைண்ட், நான் யாருக்கு வந்துட்டு மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வர லேட் ஆகும், இப்போ வந்து நீங்க சாப்பிடுங்கும் போது ஃப்ரெண்ட் ஆமாம்மா எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடதான் வந்திருக்கேங்கிற மாதிரி, ஆமா பசிக்குது, எங்க டேபிள் இருக்கு, நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து சாப்பிட போறேங்கிறாங்க. உடனே வந்துட்டு ஓகே நீ உட்காந்து சாப்பிடுங்கன்னு ஹீரோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சீட் இருக்கும். என்ன 2 சீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்பா. இல்ல எனக்கு நீங்க கூட வருவீங்க தெரியல, நானும் ஹீரோயின் தான் சாப்பிடுவோம்னு நினைச்சேங்கும் போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஹீரோயின் என்ன சொல்லுவானா, சரி நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை சாப்பிட சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வெளியே போவாளா. அப்ப ஹீரோவும் அப்படியே பின்னாடி போவான். அங்க இன்னொருத்தங்க யாரும் உட்காந்து சாப்பிடுறது. ஹீரோ என்ன பண்ணுவானா, நாயகிட்ட வந்துட்டு போடா போடா அந்த பொண்ணு கிட்ட போய் நீ உட்காந்து சாப்பிடு, எப்படி பேச்சு கொடுத்துட்டு நான் ஹீரோனை வந்து தனியா பத்தி மீட் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு லாயரை வந்து இந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட ஊத்தி விட்டுட்டு ஹீரோ வந்து வெளியே போயிடுவான். அந்த பொண்ணு, வாங்க ஏன் சார் நீங்க வந்துட்டு ஷையா ஃபீல் பண்றீங்க, சாப்பிட்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு இப்பெல்லாம் ஷையா ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு சாப்பிட கூப்பிடுறா. இங்க ஹீரோ வந்து வெளியே வந்துருவாளா. ஹீரோ என்ன பண்ணுவானா, பின்னாடியே வருவான். இது வந்துட்டு இந்த வீடு இவ்வளவு ஏக்கர் இருக்கு, இங்க இவ்வளவு லேண்ட் இருக்கா, அந்த சின்ன இவ்வளவு காசு கொடுத்து வாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னொருத்துக்குமே ரேட் சொல்லிட்டு இருப்பான். எல்லாமே டேக் சொல்லிட்டே இருப்பான். அப்ப ஹீரோ வந்துட்டு பாத்துட்டே இருப்பான். அவன் என்ன சொல்லுவானா, இந்த செடி நான் 3 மில்லியன் கொடுத்து வாங்கினேன், இந்த ஃபுல் வீடுமே வந்து 60 மில்லியனுக்கு ஒர்த்தான வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேட்கறா, எதுக்கு இந்த மரத்தை போயிட்டு இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும், இது தாய்லாண்ட்லயே கிடைக்கும், இவ்வளவு ரேட்டுக்கு கிடைக்கும், நீ ஓவரா எக்ஸ்பென்சிவ் செலவு பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவா, அது பெருசா பொருட்டாவே எடுத்துக்க மாட்டா. டக்குன்னு ஒரு பதில் சொல்லிட்டு போவா. ஹீரோ வந்துட்டு என்னடா இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருப்பான். இங்க பாத்தீங்கன்னா லாயருக்கு வந்துட்டு தறி கொள்ளாதீங்க, உட்காரவே முடியாது, இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஏஞ்சி போவாரு. அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்க வீட்டுல நிறைய கார் நிற்கும். அந்த இடத்துல வந்துட்டு இது எல்லாம் எங்க அப்பாவோட கலெக்ஷன் சொல்லிட்டு இவங்க கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்ட்டு காமிச்சிட்டு இருப்பான். அப்படி அந்த பொண்ணு வந்து மடங்கும் அப்படின்னு நினைச்சுதான் காமிச்சிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் கேட்பான், டிரைவ் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்பான். இல்ல எனக்கு காரை பத்தி எதுவுமே தெரியாது, எனக்கு காரை ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அட நம்ம என்ன போட்டுல என்ன இவ கேட்டு போட்டு இருக்கா, இரு வர அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருப்பான். உன்னை விட்டுறதா இல்லைங்கிற மாதிரி தான் போயிட்டு இருப்பான். லாயர் அந்த இடத்துக்கு வந்துடுறான். எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். இவர் என்னென்னலாம் பண்ண காத்துட்டு இருக்காரோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்கறான், எங்க நான் பண்ற மாடலுங்கும் போது மாடல் வருவாங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், வாங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் பண்ணுங்கிறது சொல்றேன், என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு போறான்னு சொல்லிட்டு மாடிக்கு அழைச்சிட்டு போறான். அவன் அழைச்சிட்டு போறது வந்து ஆஃபீஸ் ரூம் கிடையாது, அவனோட பெட்ரூம் தான் அழைச்சிட்டு போறான். அப்படியே வாடி வா அப்படிங்கிற மாதிரி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ண காத்துட்டு இருக்கான்னு தெரியல. அவன் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான்னா டாப்பை போட்டு விட்டுறான். இவன் ரூமை பார்த்தோன்னே இது என்ன ரூமா இருக்கு, உங்களோட ஆஃபீஸ் ரூம் சொன்னீங்க, இது என்ன பெட்ரூமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். இல்ல இல்ல என்னோட ஆஃபீஸ் ரூம் என்னோட பெட்ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். என்ன இது நல்லாவே இல்லை, என்ன வெளியே அனுப்புங்க, நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வெளியே போறான். இல்ல இல்ல நார்மலாவே என்னோட ஆஃபீஸ் ரூம் பெட்ரூம் தான், நான் இங்க ஒர்க் பண்ணுவேன், ரொம்ப டயர்டா இருந்தா பக்கத்துல போய் படுத்துப்பேன், ஸோ அதனாலதான் நான் இப்படி வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கேன், வாங்க நம்ம போய் பார்க்கலாம், நான் நிறைய மாடல் காட்டுறேன், அந்த மாடல்ல ஏதோ ஒரு டிசைன் வந்து நீங்க பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல் தான் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோயின் போய் உட்காருவாளா. இவன் என்ன பண்ண நைஸா வந்து நல்லா தாப்பை போட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த டிவி அப்போ டிவி இருக்குமா, ஸோ அந்த ஃபேஷன் டிசைன் எல்லாம் வருவாங்க. ஸோ அந்த வாக் பண்ணிட்டு வருவாங்க. இவன் என்ன பண்ணுவானா இதெல்லாம் காமிச்சிட்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்டைல் வேணும், இந்த மாதிரி ஸ்டைல் வேணும்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அவளுக்கான இங்க உட்காந்துட்டு பாக்குறதுலாம் வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. இவன் என்ன பண்ணுவானா அப்படியே ரிமோட்டை கீழே போடுற மாதிரி அப்படியே ஹீரோயின் கிட்ட நெருங்கி போயிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு என்ன இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு திருப்பி நவுந்து போவான். ஆனா ஹீரோ வந்துட்டு இனிமே தள்ளி போயிட்டு இருப்பான். அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஹீரோ என்ன பண்ணுவான், டக்குன்னு இருக்க மாட்டான். பாத்தீங்கன்னா அங்க உள்ள கர்டன்ஸ் எல்லாத்தையுமே மூடி விட்டுட்டு இருப்பான். அந்த இடமே கொஞ்சம் இருட்டா மாறிட்டு இருக்கும். ஹீரோ கேட்கறா, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல இந்த மாதிரி கர்டன்ஸ் மூடி டிவி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல வியூ தெரியும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறான் ஹீரோயின்ட்ட. ஹீரோயினை பத்தி இவன் தப்பா தான் எடை போட்டு வச்சிருக்கான், இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் மயங்குவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இதுக்கு இங்க சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போவோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து ஓப்பன் பண்ண முடியாது டோரை. இவன் தான் நல்லா லாக் பண்ணிட்டு வந்துட்டானே. ஹீரோயின் கேட்கறா, என்ன இது ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இருக்குங்க நான் வந்து செக் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அப்படியே அங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனும் வந்து ட்ரை பண்றான். இல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். என்னங்க உங்க வீட்டு தானே என்ன முடியலங்கிறீங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா வெளியே லாக் பண்ணிட்டா வெளியே திறக்கிறது போல. இவன் என்ன பண்றான், இதான் சாக்கு கிட்டக்க இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு போவான். கரெக்டா அந்த மாடல் பண்ண ஃபார்க்கெல்லாம் வந்துருவான். அவ டோர் கிட்ட வந்து என்னடா சத்திக்கு சொல்லிட்டு டோரை டக்குன்னு திறப்பா பாருங்க. ஹீரோ அப்பதான் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு கிஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போவாங்க. இவங்க 2 பேரும் டோர் பின்னாடி தான் நிப்பாங்க. அப்படியே கீழே விழுந்துருவாங்க ஓப்பன் பண்ண கையோடய. பாத்திரமே கத்த ஆரம்பிச்சிட்டான், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அவ வந்துதான் ஹீரோ மேல இப்போ ரொம்ப வந்து கிரஷ் ஆயிட்டால, என்ன நடக்குதுன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவா. அத்தைக்கெல்லாம் கால என்ன இவ இப்படி கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மூலையில ஓடி வருவாங்க என்ன ஆச்சுன்ட்டு.
மேனேஜர் வந்து சொல்லும்போது இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு எதுக்கு ரூம்குள்ளேயே வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வெளியே கீழே அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் வந்துட்டு கேட்பாங்க, என்னடா அவங்க யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. இந்த பொண்ணு புதுசா ஒர்க் பண்ண வந்திருக்கு, இந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைல் அப்புறம் மேக்கப் எல்லாமே செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பான். அவங்களுக்குலாம் சுத்தமா பிடிக்காது. அதுக்கப்புறம் இந்த ஃபாங்கிற பொண்ணு வந்துட்டு அவளோட ட்ரெஸ்ல வந்து மாத்திட்டு வருவாள். மேக்கப் பண்ண போனா அந்த ப்ராடக்ட் எல்லாமே சீப்பான ப்ராடக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவான். உடனே வந்துட்டு என்னால இந்த மேக்கப்ல பண்ண முடியாதுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். ஹீரோ வருவா, என்ன தவிர உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வருவோம். இங்க பாருங்க, இவங்க வச்சிருக்க ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு சீப்பா இருக்கு, இதெல்லாம் நான் வந்து போட மாட்டேன், என்னோட ஸ்கின் என்ன ஆகும், ஒண்ணுமே பிராண்ட் இல்லை அப்படின்னு சொல்லும் போது சித்தி போய் அத்தை போய் பாக்குறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதெல்லாம் ரோட் சைட்ல விற்கிறது, என்ன இந்த மாதிரி தான் வச்சிருக்கீங்களா, ஒண்ணுமே பிராண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சத்தப்படுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம், நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போவான். அப்போ ஹீரோ வந்துட்டு இல்ல நீ வச்சிருக்கிறது எல்லாமே நல்லாதான் இருக்கும், இவங்க வந்து நல்லா வந்துட்டு மேக்கப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றான். கண்டிப்பா இன்னைக்கு ஷூட் நடக்கணும், இவங்க தான் உங்களுக்கு மேக்கப் பண்ணணும், வாங்க போலாம், நான் புல் கிட்ட போறேன்னு சொல்லிட்டு அந்த கிட்ட என்ன பண்ணுவான்னு எடுத்துட்டு போயிடுவான். இவளா ஏன்னா எனக்கு எது சம்திங் ராங்கா இருக்கு, ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறான், கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கிட்ட வந்து எடுத்து சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன மேக்கப் பண்ணிட்டு இருப்பான், இவளுக்கு சுத்தமா பிடிக்காது, இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் போட்டா என்னோட ஃபேஸ் என்ன ஆகும் சொல்லி திட்டிக்கிட்டே என்ன பண்ணுவானா மேக்கப் போட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மாடல்ல வந்துட்டு எப்படி போட்டோ ஷூட் எடுப்பாங்களோ அதே மாதிரி ஃபா வச்சு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா ஹீரோனுக்கு வந்து தண்ணி கொடுப்பான். அவ வந்து வந்ததுல எதுவுமே சாப்பிட்டு இருக்க மாட்டாள். அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ எதுக்கு இப்படி வெயில நிக்கிற, உனக்காக அங்க ஏசி ரூம் இருக்கு, நீ இப்போ அங்க போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்து பேசுவான். ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் எப்பவுமே எங்க போய் ஒர்க் பண்ணாலும் இப்படிதான் நிப்பேன், எனக்கு ஏசி ரூம்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான். என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு பேசிட்டு இருப்பான். இதை வந்து ஃபா பாக்குறான். அவளுக்கு வந்து பிடிக்கவே இல்லை, என்ன ஹீரோ போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுறான்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சித்தி இருக்காங்க, ஐயோ அத்தை அவங்ககிட்ட வந்து கண்ணை காட்டுவான். அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள பாப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருப்பான். நீ வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, நீ சாப்பிடவே இல்லை, இந்த பாரு மயக்கம் வந்துடும், நான் சொல்றேன் நீ போ சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். பேசாம நம்ம 2 பேர் டின்னர்லாம் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது அத்தைக்கு சுத்தமாவே பிடிக்காது. அப்ப வந்துட்டு ரொம்ப கிட்ட போயிட்டு, ஏன் சாப்பிட மாட்டியா, நான் வந்து எம்ப்ளாயினா நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது இல்லாம விருந்தாடி யார் வந்தாலும் நல்லா பாத்துப்பேன், நீ எனக்கு எம்ப்ளாயி பிளஸ் விருந்தாடின்னு சொல்லிட்டு போய் கிட்டக்க போயிட்டு இருப்பான். அவன் வந்து போயிட்டு இருப்பான். இதை பார்த்துமே அத்தைக்கு பிடிக்காது. அவங்க வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நீ ஓரமா நிக்கிற, போ ஹீரோயினுக்கு வந்துட்டு மேக்கப் வந்து சரியில்லை, சரி ஃபாக்கு சரியில்லை, போ ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுவாங்க. சும்மா சும்மா வந்து சண்டை போட்டே இருப்பாங்களா. அந்த ஃப்ரெண்டு பொண்ணுங்க வந்து கோவம் வந்துடும், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்களை அங்க போய் நில்லுங்கிறீங்க, ஓரமா போய் நில்லுங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு சண்டை வந்துடும். அப்படியே அத்தை இவங்க எப்ப பார்த்தாலும் வந்து சண்டை கத்தி கத்தி தான் சண்டை போடுவாங்களா, அதே மாதிரி சண்டை போட்டுருப்பாங்க. ஹீரோ தான் போய் விலக்கி வைப்பான். பாருங்க இவங்க இந்த பொண்ணு வந்து என்ன ஹர்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்துட்டு என்னடா ஏதோ ஒரு குழப்பமா ஆகுதுன்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவான். என்ன இவங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் ஹீரோயின்ட்ட பேசினா எங்க அத்தையும் அப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபா பண்றதையும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, நீங்க பண்ண பிளானையும் ஃபர்ஸ்ட் தப்பு, தேவையில்லாம பண்றீங்க அப்படிங்கும்போது நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லி ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருப்பான். வெளியே பாத்தீங்கன்னா பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கும். ஹீரோயின் சைடுமே அதுக்கப்புறம் அந்த அத்தை சைடுமே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தள்ளுமுள் நடக்கும் பாத்தீங்களா. அப்போ வந்துட்டு அவங்களே தெரியாம தான் வந்து பூல்ல 2 பேருமே விழுந்திருப்பாங்க. உடனே வந்துட்டு ஐயோ என்ன காப்பாத்துங்க ஹீரோ சொல்லுவாங்க, இங்க பாருங்க ஸ்டெடியா நில்லுங்க, அது என்ன கால் வச்சா உங்க கழுத்து வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டெடியா ஏறி வெளியே வருவாங்க. வெளியே வந்ததுமே ஹீரோயின் தான் தள்ளி விட்டாங்க, இவங்க 2 பேரும் தள்ளி விட்டாங்க சொல்லிட்டு 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஹீரோயின் ரொம்ப அமைதியா இருப்பா. ஆனா ஃப்ரெண்ட் வந்து விட்டு கொடுக்க மாட்டா. அவன் வந்து சொல்லுவா, என்ன நாங்க என்ன பண்ணணும், நீங்க தான் என்கிட்ட ஸ்டார்டிங் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஃபா வந்து கேட்பா, அப்போ ஹீரோ பார்த்துட்டு அப்போ நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா, இந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்லெம் ஏரியாலாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிக்கும் போது ஹீரோயின்க்குலாம் சமக்கம் வந்துடும். நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா பேக் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிப்பான். ஹீரோ வந்துட்டு இருன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே பின்னாடி போவான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.